ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? முக்கிட்டு இது நம்ம டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி 1ல் பார்ட் டூனா நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். என்ன எஸ்கேப் கேட்டிங்கன்னா, இது வந்து அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப். அந்த சிலந்தி இருக்கும்ல, அந்த எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு கார் எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லி தான் வந்தேன் உள்ளே. ஆனால் கார் எஸ்கேப் நிறைய பொருள் தேவைப்படுது. சீல் எஸ்கேப் அதுக்கு அந்த அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் வந்து பொருள் கழிச்சு நம்ம அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளாக தைச்சிருப்பேன். ஓகேவா? இப்போ நம்ம கார் எஸ்கேப் வந்தோடனே கார் எஸ்கேப் தான் தேட போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம அது கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம இது சீல் எஸ்கேப்பே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம போனவொடனே நம்ம என்ன ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவோம், அந்த பாத்ரூமில் போய்ட்டு செக் பண்ணணும் என்ன இருக்குன்னு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, பக்கத்தில் ரூம் போய் பார்க்கலாம்னு சொல்லி போனேன். கொஞ்சம் ஹேங்கர் இருக்கும், இதுலேயே இந்த வீட்டுலேயே ஹேங்கர் இருக்கும். கொஞ்சம் பெட்ரோல் பேட்ரி காருக்கு பார்த்து தானே காருக்கு ஃபஸ்ட்டு எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லி கார் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் காருக்கு நிறைய பொருள் தேவைப்படுது. நான் அப்புறமா போகிறேன் கார் எஸ்கேப். நான் சீல் எஸ்கேப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, பேட்ரி போய் இப்போ பிளேஸில் போய் ரெஸ்ட் வந்துடலாம். போயிட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த சைடில் சீக்கிரட்டாக ஒரு இது இருக்கும், அதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே கன் பாட் ஒன்று இருக்குது, அந்த கன் பாட் எடுத்துடலாம். ஒன்று வச்சிச்சு. ஓகே, மேலே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மேலே அப்படியே விட்டு வந்துட்டோம். இருங்க, கேஸ் வேணுது. கேஸ் வந்து போட்டு வந்துடலாம். பெட்ரோல் இருக்குங்க கைஸ். அங்கே போய் போட்டு வந்துடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மேலே போய்ட்டு என்ன பிரச்சனை என்ன இது பார்த்துக்கலாம். ஓகே, இன்சில் தான் இருக்கா? எதுவும் இல்லை ட்ராவில். சரி, இந்த கபோர்டே எழுது, இந்த ட்ரால் எதுவும் இல்லை. ஓகே, கிச்சனில் போய் பார்ப்போமா? கிச்சனில் வேணாம், அப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே விட்டு வந்துட்டோம். அப்படி ஹேங்கர் கூட சொன்னால கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹேங்கருக்கு இதில் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கீழே போயிட்டு நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குன்னு பாருங்க. கடைசியாக சொல்கிறேன், கடைசியாக பாருங்க, கடைசி தான் இருக்குது ட்விஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த சைடு கார் ஷீட் அந்த சைடில் போவோம், அந்த வண்டிக்காக போவோம். இங்கே தான் நம்பர் இருக்கா? இல்லை, நம்பர் இல்லை. ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஸ்பார்க் ப்ளக் போடு, வேறு லெவல். கார் எஸ்கேப் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா, ஆனால் கார் எஸ்கேப்பே கிடைக்கல. இங்கே ஒரு கன் ஷார்ட் கனுக்கு ஒரு பாட்டு இருக்குது, கிச்சனில் ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓப்பன் பண்ணிட்டேன், ஆனால் தள்ள முடியல. குட்டியாகிறேண்ணா பின்னாடி வந்து இங்கேருந்து பார்த்தாங்க. வீல் கிராங்க். ஓகே, தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம கீழே போய்ட்டு ரெஸ்ட்டு வந்துடலாம். ஸ்பார்க்கில் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்ஜின் பார்ட் இன்னும் கிடைக்கவே இல்லை நம்மளுக்கு. இன்னும் இன்ஜின் பார்ட் தேவைப்படுது, பேட்லாக்கி தேவைப்படுது, காசாகி தேவைப்படுது, எவ்வளவோ தேவைப்படுது. கார் எஸ்கேப் தான் நிறைய பொருள். இன்ஜின், ஸ்பார்க் பிளக், ரின்ஸு, பேட்ரி, பேட்லாக்கி, அதுக்கப்புறம் கார்கி, எவ்வளோ பொருள். அதுவே அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பா 3 பொருள். மெயின் கோடு, மாஸ்டர் கீயே, அதுக்கப்புறம் வந்து என்ன பேட்லாக் கீயே, ஹேமர், 4 பொருள் இருந்தால் போகும். இதில் வந்து கார் எஸ்கேப் தான் மெயின் டாஸ்க்கே. ஓகேங்களா? இப்போ நம்ம கார் எஸ்கேப் 30 பண்ணலாம். இப்போ வந்து ஷார்ட் கன் பாட்டு வச்சது கோடு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சொன்னதா இங்கே கோடு இருக்குன்னு சொன்னால் அங்கே பாருங்கள் கோடு இருக்கா? இதை போய்ட்டு நம்ம போய் ப்ளேஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம தேர்ட் பார்ட்டை பார்த்துட்டோம். அங்கே தான் இருந்துச்சு, நம்ம அந்த டெடி பியர் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதை போய் எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அதை போய் எடுத்துகிட்டு வரணும். தேர்ட் பார்ட் போய் எடுக்கணும். அது வந்து டெடி பியர் இருக்குது, இது போய் எடுக்கணும். இன்னும் மேலே போகணும். ஓகே, இந்த டெடி இங்கேருந்து அப்படியே டிக் பண்ணி சொல்கிறேன். உள்ளே போடா. ஓடு. நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ சீக்கிரமாக முடியணும் தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஆச்சு, நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ணலாமா, சீல் எஸ்கேப் பண்ணலாமா, அந்த கீழே அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சு, சரி நம்மளுக்கு பொருள் கற்றுச்சு, நம்ம வீடியோவாக சீக்கிரமாக முடியணும்னு சொல்லி நான் அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி நான் வந்து கார் எஸ்கேப் போகிறேன். இப்போ வந்து நம்ம ஷார்ட் கன் ரெடி ஆயிடுச்சு. போயிட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் சுட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவருக்கு மேலே போகணும்.
என்ன சொன்னால் ஹேங் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுட்டோன்னே கீழே விழுந்துச்சு. ஸ்க்ரூ ட்ரைவரில் போய் என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும், விளையாடுறது வரைக்கும் அது வந்து ரஸ்ட் பேட் லாக்கி தான் இருக்கும் நினைக்கிறேன். ரஸ்ட் பேட் லாக்கி என்ன இருக்குது? ரஸ்ட் பேட் லாக்கி. ஓகே ஓகே இருக்கட்டும். இங்கே பத்திரமா இரு, கீ இங்கே பத்திரமா இரு. ஓகே, அடுத்து என்ன தேவைப்படுது? கோல் தேவைப்படுது, கட்டர் தேவைப்படுது. கட்டர் இங்கே இருக்குது. கட்டர் அங்கே எங்கேயும் பார்த்தேன் நினைக்கிறேன் கட்டர். ஓகே, ஸ்பைடர் கீ இருக்குது. சரி, நம்ம வந்து கன்னும் இருக்குது, ஷார்ட் கன்னும் இருக்குது. ஓகே, நம்ம போய்ட்டு ஸ்பைடர் நல்லா இருக்கும் இப்போ செக் பண்ணிட்டு வந்துடலாம் போய்ட்டு. இதுக்கு ஹேமர் தேவைப்படுதா? அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்தா சேஃப் கீ இருக்குது. ஓகே, ஹேமருக்கு வந்து பார்த்துக்கலாம். சேஃப் கீ வேணும்னா இப்போ வந்து நம்ம ஷார்ட் கன் எடுத்துன்னு போவோம், மேலே போவோம். ஷார்ட் கன் எடுத்துச்சு, மேலே புல்லட் இருக்கும். அது ஞாபகம் இல்லாமல் நம்ம புல்லட் எங்கேயும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு புல்லட் வேறு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏற விடுங்க, எல்லாத்துலையும் புல்லட் தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்மளாம் ஸ்பைடர் எடுத்துக்கோம். என்னடா இது வீடு, மேலேயே ஸ்பைடர் கட்டிச்சுக்கிறீங்க, கீழே ஸ்பைடர் ஆச்சு. மேலேயாவது பரவாயில்ல, கீழே இது பரவாயில்ல. அதான் ராட்சசி மாதிரியா வா 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 கட்டுது. கடைசி தான் இருக்கு பாருங்க ட்விஸ்ட்டே. காரட்டே போய் பார்ப்போம். ரிஞ்சு நான் சொன்னேன் கார் எஸ்கேப் எல்லாமே கிடைக்கும், ஆனால் கார் எஸ்கேப் பண்ணல நான். ஓகே, ரிஞ்ச் நம்ம தூக்கின்னு போக தேவையில்ல, இங்கேருந்தே போட்டு போயிடலாம், ட்ராப் பண்ணிட்டு. இப்போ விக்கில் தகுந்த என்ன பண்ணோம், உட்காந்து ஒரு முன்னாடி போயிடணும்னா விளையாடுறோம். அவ்வளோதான், கரெக்டாக போயிடுச்சு கீழே. ஓகே, இப்போ ஷார்ட் கன் மட்டும் தூக்கின்னு போயிடலாம் நம்ம. இங்கே என்ன இருக்குது? நம்ம கட்டிங் பிளேயர் இருந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ நம்ம புல்லட் எடுத்து போயிடலாம். இப்போ நம்ம வந்து இங்கே போகணும், இங்கே அந்த கடை கீழே போகணும். கீழே ரொம்ப கீழே இல்லை, நார்மல் இந்த இடத்துல இருக்கும்ல இங்கே. ஓகேவா, எப்படி சொல்கிறது? காக்கா இடத்துல காக்கா. இங்கே என்ன இருக்குது? எதுவும் இல்லை. காக்கா வேணா எனக்கு ரிமோட் இருக்குது. ஓகே, நம்ம புல்லட் ரீலோட் பண்ணி வந்துடலாம். இங்கே எதுவும் இல்லை. ஓகே, கீழே போய் சுட்டு ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். உட்டு இருக்குது. சரி ஓகே, நமக்கு அண்டர்கிரவுண்ட் எஸ்கேப் தேவைன்னா உட்டு இருக்குது. ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனால் சுட்டு வச்சுட்டு நான் போயிட்டேன். இன்னும் ஃபஸ்ட்டு நம்ம கார் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம்னு சொல்லி நான் அப்படியே விட்டு போயிட்டேன். உட்டு தானேன்னு சொல்லிட்டு நானும் விட்டு போயிட்டேன். சரி விடு, நம்ம காக்கா கிட்ட இருந்து போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் யோசிச்சுங்கிறேன், இப்போ கார் எஸ்கேப் பண்ணலாமா அண்டர்கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணலாமா. சரி விடு, கார் எஸ்கேப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அண்டர்கிரவுண்ட் எஸ்கேப் வச்சோடனே சரி முடிச்சிடலாம், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து இங்கே ரிமோட் இருக்குது. நம்மளுக்கு ரிமோட் வேணும்னா காக்கா சாவடிக்கணும். காக்கா ஃபுட் இல்லை நம்மகிட்ட. புல்லட் எடுத்துன்னு போயிட்டு மேலே போய்த்துன்னு வந்துடலாம் சொல்லிட்டு வேக வேகமாக போகிறேன். இந்த ரூம்லேயும் புல்லட் இருக்கும், அது ஒன்று வந்துட்டேன். ஓகே, இப்போ அந்த காக்கா வேண்டாம், போய் காக்கா சாவடிச்சிட்டு நம்ம ரிமோட்டத்துலேருந்து இது ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணணும். இங்கே எல்லாம் ட்விஸ்ட்டு, கீழே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. ஷூட், காக்கா போயிடுச்சு. ரிமோட்டை எடுத்துகிட்டு ரிமோட் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம டோர் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்டர் டோரு, அங்கே தான் இருக்குது ரிமோட்டோட ரூம். ஓகே, லாக் பிடிச்சிருக்காங்க. ஓகே, போய் எடுத்துன்னு வரலாம். டோர் கிட்ட வந்தாச்சு. யூஸ் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, செயின் கட். இதுக்கப்புறம் தான் ஒரு யோசனையே வச்சு நாம் ஏசி அண்டர்கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி தூக்கி அந்த எல்லாத்தையும் போட்டு போயிடலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே போட்டேன். அடுத்து நம்ம என்ன தேவைப்படுது? ஊட்டி எங்கே இருந்துச்சு? காக்கா வண்டை இருந்துச்சு. ஓகே, அதுக்கு காக்கா வண்டை இருந்துச்சா? போய் எடுத்துன்னு வரணும். கீழே போய்ட்டு வந்துருக்கலாம், மேலே போய் இறக்கல போகணுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி விளையாட்டி கீழே இறங்கிக்கலான்னு சொல்லிட்டு கீழே மேலே போயிட்டேன். அதுக்கப்புறம் ரஸ் பேட் லேக் எடுத்துன்னு வரணும். ரஸ் பேட் லேக் எங்கே இருந்தால் அது இப்போ ஸ்டெப்ஸில் வைக்க வரும். புரிஞ்சிச்சு.
இதுக்கப்புறம் கீழே போனதுக்கப்புறம் தான் இருக்குது. எங்கே இருந்துச்சு விட்டு? கீழே இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸ்டிக் எடுத்துன்னு போய் அங்கே போட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பேர் லேக் எடுத்துன்னு வந்து அங்கே வைக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இது இன்னும் மந்திர புக் வேறு நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த மந்திர புக் எடுத்துன்னு வந்து வைக்கணும். அதுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போது நான் பார்க்கவே இல்லை இன்னும் வந்து. சரி சைடில் போட்டு போயிடலாம். இது உருண்டு எந்த படி போகுது எங்கேயாவது? எங்கே இருந்துச்சு கீ? படிக்கட்டில் இருந்துச்சு. ஓகே. மெடிக்கேட் வந்துடுச்சு. இங்கே தான் இது ஒரு ரெஸ்ட் பேட் லக்கி. கூட ரெஸ்ட் பேட் லக்கி அவ்வளோ பெரிய கீயை தம்மாதுன்னு ஹோட்டலில் சொல்லி வச்சுருக்காங்க. என்னடா கதை இதெல்லாம்? சரி சீக்கிரமாக முன்னிக்கு வந்து மந்திர புக்கு வேறு தேடணும். போய் தான் போட்டு மந்திர புக்கு தேடணும். ஓகேங்க போட்டாச்சு. 3 பொருள் வாங்கிக்கு. ஓகே. இன்ஜின் பாட்டு கார் ஸ்கேப் பண்ணலாமா? அண்டர் கிரவுண்ட் போகலாம். கார் ஸ்கேப் நிறைய தேவைப்படுது. அண்டர் கிரவுண்டில் போய் தேடணும். இல்லை இந்த ஸ்கேப்பே பண்ணிக்கலாம். மந்திர புக்கு இங்கே இருக்குது. இவ்வளோ எங்கே சுற்றி இருந்தால் மந்திர புக்கே பார்க்கல. சரி போய் வைப்போம். நான் போய் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி சீக்கிரம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு இங்கே தான் தரமான பக்கு. ஏன் ஆச்சுன்னா ஏந்து வரல. அது நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஏந்தே வரல. சரி நம்ம ஈத்துன்னு வந்து போட்டுடலான்னு சொல்லி ஈத்துன்னு வந்து போடலாமா வேணாமா, இல்லை நம்ம சா வச்சு சின்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நின்றுங்கிறேன் இங்கே. சரி ஈத்து போடலாமா வேணாமா யோசிச்சுங்க. ரொம்ப நேரமாக நான் தான் யோசிச்சுங்கிறேன். இன்னும் வரவே மாட்டேங்குது. அதை மாட்டு ஈஸி போடுது அந்த சைடில் போயிட்டு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளின்னு வரேன். அது கரெக்டாக தான் புக்கில் மாட்டினேன். இது கரெக்டாக. ஏய் போ 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 ஏய் கிளவி போ. ஐயோ என்ன இப்படி பண்ணுற? எஸ்கேப் பண்ண முடியாது போல இதா. ஏய் வா. என்ன போஸ் அது? வா வெளியில் வா. ஏன் தான் அப்படி பண்ணுறே கிளவி? என்ன சாயை குத்துட்டு நீ எங்கே வேணா போ. நீ சாயை குத்துட்டு கிளம்பு. இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன். சாயை குத்துட்டு போ. ஓய் சாய் கொடு. நான் கிளவி நீ இப்படி பண்ணுற? போ கிளவி. உன் பேச்சுக்கா சாயை கொடு. பத்துக்கு போட்டு வெள்ளை வந்துட்டோம். எப்படி பத்துக்குது பக்கா பாருங்க. ஹோய் வாங்க. வா டைம் ஆகுது எனக்கு. வீடியோ சீக்கிரமாக முடிக்கணும். ஏய் சாவியை கொடு. நான் ஸ்பைடருக்கு சாவி கொடு. நான் கீழே போகிறேன். ஏய் தருவே மாட்டியா? உனக்கே தலையத்து போயிட்டா? அப்போ சாவி தர மாட்டேன்றே. எங்கே தலையத்து போயிட்டா? சாவியே கொடு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விளையாடிய சாவியை கொடுமா. ஐயோ சாவடி. இன்சைலே போய் தந்தா மொத்தம் அன்சைலே போயிடுவோம். நம்ம அந்த ரூம் தலையே போய் சுற்றினு வரலான்னு சொல்லி போயிட்டு சாவியை தர மாட்டேங்குது. எங்கே கிளவை காணும்? என்னடா இது உள்ளந்து வருது? இப்போ தான் தூக்கி வேலை போட்டேன். ஏதோ ஒன்று சாவி கச்சா நம்மளுக்கு நல்லது தான். சீர்வா டைம் ஆகுது எனக்கு. இப்போ தான் ஆமாம் மாதிரி வர. சீக்கிரம் கொடு. சாவியை கொடுத்து தொலை. எவ்வளவு நேரம்? செத்து தொலை. சீக்கிரம் கொடு. எவ்வளோ நேரத்தை கூட போராடிங்க. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்க. ட்விஸ்ட் இதுக்கப்புறம் தான் இருக்குது. கீழே போனவங்களுக்கே தெரியும் என்ன ட்விஸ்ட்டுன்னு. தூக்கி ரத்த உள்ள தூக்கி போகணும். இப்போ
ஓகே செயின் கட்டுறதுக்கு வச்சு ரெஸ்ட் பேடில் ஆக்கிட்டு கீழே போக வேண்டியது இப்போ உள்ள குதியே என்ன ஒரு நேரம் ஆகுறா உள்ள குதிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகுறேன் இப்போ உண்டுத்துக்கு உள்ளே போடலான்னு பார்த்தா இது உள்ளே போகாது தெரியும் பார்த்தா போயிடுச்சு எப்பட்றா சரி நம்ம இந்த பேலை உள்ள தூக்கி போட்டால் எப்பவுமே செயின் கட்டுற உள்ளே போயிடும் ஆனால் இந்த வாட்டி செயின் கட்டுற உள்ளே போகல தூக்கின்னு போயிடுவோம் லாஸ்ட்டாக இதுன்னு சொல்லி தூக்கின்னு வந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட்டு இருங்க ஃபஸ்ட்டு போனோன்னா மாமா மீனெல்லாம் வந்துடும் அதனால் இங்கே போட்டு போயிடலான்னு பார்த்தா சரி என்னக்கா ஆக்ரோஷம் வருது மேலே போனது கீழே காமிது போல இருக்குது டேய் ஏடா போன ஜென்மத்தில் பட இந்த ஜென்மத்தில் எப்போ உங்களுக்கு தெரியும் நான் போன ஜென்மத்தில் உங்களுக்கு சா வச்சேன்னு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு தெரியுமா நான் சா வச்சேன்னு சொல்லிட்டு யாரா நீங்கள் மேலே போனால் நம்ம டார்ச்சர் பண்ணோம் பார்த்தீங்களா போட்டு இன்சிலவான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணல அது இங்கே காட்டுது போலகுது கண்ணு அப்படியே ரெட்டாக செவேனுக்குது பாருங்க சும்மா செவேனுக்குது கண்ணு இதுக்கு என்ன பண்ணோம் போயிட்டு ஒரு வாட்டி செத்துற வேண்டியது தான் ஒரு வழியே இல்லை அதில் போயிட்டு அதை விட ஒரு வாட்டி செத்தாக தான் அதுக்கு மனசு ஆகும் பிடிச்சிச்சு நான் வேணு தான் வந்தேன் ஏன்னா அதோட கோவம் குறைந்த பாருங்க கண்ணு பாருங்க ரெட் கலராக கம்மியாகுது பார்த்தீங்களா மேலேருந்து போய் குச்சி மடி கீழே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதோட இதெல்லாம் நார்மலாகிடும் அதுக்கப்புறம் ஈஸியாக ஸ்கிப் பண்ணியான்னு சொல்லிட்டு வந்தேன் இதுவே நம்ம வந்து அந்த சைடில் போயிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே எதை நின்று என்ன மேலே படாத பாடுபடுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் சாதியை கூட டார்ச்சர் பண்ணதுக்கு இதுவோ பண்ணுது இப்படி கவனம் எல்லாம் போல இதுக்கு சரி போயிட்டு வேகமாக போகிறேன் குச்சாச்சு இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம பொருளாக போட்டுருவோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருந்தேன் என்ன நடக்குது இப்போ பாருங்கண்ணா கொஞ்சம் செயின் கட்டுறதுக்குன்னு போகலாமா இல்லை வேணாம் இருங்க இந்த சைடில் அந்த சைடில் போதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டைமில் போயிருக்கலாம் அதுக்காக தான் தோணுச்சு போகலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால தான் சரி போய் பார்ப்போமே நான் வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருந்தேன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் கொஞ்சம் இதுவும் கேஃபில் பொறுமையாக வந்தால் பிடிச்சிட்ருக்கோம் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு எனக்கு டக்குன்னு அதை பார்த்தோன்னே எனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது சரி போய் பார்ப்போம் இப்போது இங்கே நிற்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும் முன்னாடி நின்று அதில் கால் தெரியுதான்னு பார்க்கணும் கால் தெரியுது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதா பார்த்துச்சு போயிடுச்சே இல்லையா பார்க்கலாமா போகலாமா வேணாமான்னு யோசிச்சுனுங்கிறேன் நானும் தைரியத்தை வச்சுட்டு போயிடுறேன் கரெக்டாக அந்த டைமில் வந்து பயமுத்தி தைரியத்தெல்லாம் போயிடுது இட்டுன்னு போயிடுது கூடயே எப்போ அன்சல போச்சு ஓய் இன்சல் தானே போச்சு எப்போ அன்சல் நீ போனா சரிப்பா ரொம்ப நிற்காத டைம் ஆகுதுல்ல எனக்கும் போகலாமா இருங்க கால் தெரியுதான்னு பார்க்கணும் கால் இங்கே தான் கால் இங்கே தான் இருக்குது ஓய் இங்கே எனக்கு என்ன பார்த்துங்கிறியா நான் வருவேனே வரமாட்டேன் போ போகலாமா வேணாமா இருங்க போனால் பார்த்துட்டு போகலாம் இல்லை போகலாமா
நான் எப்போல்லாம் தைரியத்தை வர வச்சுட்டு போகிறனோ அந்த டைம்லலாம் அது வந்து பயமுறுத்தி தைரியத்தை கூட கூட்டின்னு போயிடுது. இல்லைடா இல்லைடா இந்த சைடு இல்லைடா, போடா 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 போடா. பார்த்துச்சு இருங்க இருங்க. அந்த சைடு போனால் அந்த சைடு வந்துடும். இருங்க அந்த சைடு வேணும். ஓய் ஓய் என்னடா இது தலை இது திரும்ப 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 வேகம் போடும். பயந்துட்டு எப்போ அந்த சைடு டக்குன்னு இந்த சைடு வந்துச்சா? இன்னொரு வழி இருந்துச்சு ஷார்ட்கட்டு, அந்த சைடு இருந்துச்சு. அவா ஃபஸ்ட்டு பொருள் வெட்டுக்கார மாத்திரம் வந்து இங்கே லாக் பண்ண போயிட்டாச்சு. இங்கே தான் நிற்குது பாருங்க. ஐய் என்ன இங்கே நிற்கிறேன்? இந்த பாருங்க காளியம்மா பசாகுது பாருங்க. என்ன வாயப்பாரு. சரி நம்ம அந்த சைடில் போயிட்டு அந்த சைடில் ஒரு வழி இருக்குது. அந்த சைடில் இங்கே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அதனால தான் பார்த்துனுங்கிறேன். ஒரு வேளை அந்த சைடு டக்குன்னு பிடிச்சி என்ன பண்ணுறது, அதனால தான் கால் போயிடுச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தா இங்கே ஓகே இங்கே தான் இருக்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு சுற்றின்னு வந்துடுறோம். போயிட்டு என்ன பொருள் எடுத்துனோன்னா இன்னும் 2 பொருள் இருக்குது. இந்த சைடில் வந்து சுற்றின்னு போய் என்ன பார்க்கலாமா சொல்லி வந்து பார்த்தா பார்க்க முடியல. சரி இந்த சைடில் பார்த்துட்டே போவோம். இல்லை இருங்க எங்கே போச்சுன்னா தெரியல, பார்க்கணும். சரி ஓடிடலாம் ஒரே ஓட்டமா. ஓடு 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 நிற்காம ஓடு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ வருதுன்னு ஸ்டிக் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து கையில் தான் ஸ்டிக்கு இது கீழே போட்டேன். இப்போ வர எடுக்கணும். பயத்தில் என்ன பண்ணுறதே தெரில. இந்த அது பாருங்க. ஏய் இப்போ டைம் ஆகுதுன்னா இப்போ தான் இருப்பீங்க. சரிப்பா வாயப்பாரு வா வா வா. நீங்கள் கால் இங்கே தான் இருக்குது, அதனால தான் இங்கே நிற்கிறேன். சரி போயிடலாம், இந்த வழி போயிடலாம். இல்லை இந்த சைடில் இருக்கான்னு நான் அந்த சைடில் பார்க்கவே இல்லை. சரி போயிடலாம் எதுக்கு தீனு பார்த்தீங்க சொல்லுவேன்ட்டேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் வெற்றிகரமாக 2வது பொருள் போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அந்த ஒரு பொருள் போட்டு நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே என்ன செய்யறது இப்போ தெரியல, அதனால தான் இது பண்ணிக்கலாம். போதாது அந்த ஸ்பைடர் அங்கே உதவுங்க இப்போ தான் வருது. அப்போ அது முன்னாடியே போயிடுச்சு கூட, நான் கவனிக்கலை. அப்போ நான் கவனிக்காமல் வந்திருப்பேன். சார் இந்த டைமில் போய் எத்தனை வந்துட்டு எஸ்கேப் பண்ணிட்டு இருக்கலாம். எங்கே இருக்குன்னே தெரியல இப்போ ஸ்பைடர். இப்போ போகலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இந்த சைடில் இருக்கா அந்த சைடில் இருக்கான்னு தெரியலையே, அதான் யோசிச்சுருக்கிறேன். இந்த சைடில் போனால் மாட்டிப்போவோம், அந்த சைடில் போனால் மாட்டிப்போன்னு யோசிச்சுங்க. இதுவே தமாமா இந்த சைடில் இல்லை. ஓகே ஓடிடுறோம். பார்க்காத நான் சைடு பார்த்தா ஓடிடும்டா. எவ்வளோ கிட்ட வந்துட்டு இங்கே தான் இருக்கா வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கீ இதை இந்த கீ மட்டும் எடுத்துட்டா எஸ்கேப் முடிச்சாச்சு. இந்த கீ எடுத்துன்னு அங்கே போடணும். இப்போ தான் டாஸ்க்கு. எங்கே இருக்கு? ஓ அந்த சைடில் போச்சுல, அப்போ அந்த சைடில் போயிடுச்சு போடுது. என்ன பார்த்து போ. நம்ம போசனா போகுது, நம்ம பெட்டு போடுது. போசனா போகுது வாசனா. நம்ம இந்த சைடில் போயிடலாம். அந்த சைடில் ஒரு வழி இருக்குது, இந்த சைடில் ஒரு வழி இருக்குது. நம்ம இந்த சைடில் போயிடலாம், பார்க்கவே வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். தேர்ட் பார்ட்டை திறந்து வச்சாச்சு. வெற்றிகரமாக எஸ்கேப் பண்ண முடிக்க போகிறோம். இப்போ நம்ம டோர் திறந்தால் போகிறோம். இது திறக்கலாம். திறவு ஓகே அவ்வளோதான் கைஸ்.
லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நான் வந்து கண்டிப்பாக மல்டிப்ளேயர் நானும் என் ஃப்ரெண்டை சேர்ந்து மல்டிப்ளே பண்ணி இதே கேமை மறுபடியும் விளையாடுறேன். ஓகேவா? இந்த கேம் முடிச்சுட்டு கண்டிப்பாக மல்டிப்ளேயர் விளையாடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.